ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 13 and 14 தான் இப்படியில் பார்க்க போகிறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான்னு கூட இதை சொல்லலாம். என்ன ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், காமெடியாகவும் சூப்பராக போகும். அண்ட் மான்வா எக்ஸ்பிளனேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால வீடியோட எடிட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் சாப்டர் 13 குள்ள போகலாம். இப்போ அந்த ஃப்ளெட்ஜ் அப்படிங்கிறவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ தான் பிளேயரா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்லவும் நீ இசபெலா கூட க்ளோஸா பழகிறதா கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் அவகிட்ட தள்ளியே இரு, அதான் அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ மிரட்டிட்டு போறான். அவன் வெளில பார்க்கவும் அப்பதான் டோபி கரெக்டா உள்ள வரான். டோபி நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் இங்க என்னாச்சு, அவங்கள எதுக்காக வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்கவும் ஓ இப்போ வந்துட்டு போனவங்கள பத்தி கேட்கறியா, யாரோ ஃப்ளெட்ஜ் அப்படிங்கிற ஆளா, அவன் பட் கூட சேர்ந்து வந்து என்ன மிரட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு டோபியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஃப்ளெட்ஜ் வந்துட்டு போனாரா அப்படின்னு டோபி லைட்டா பயப்படும். நீ பயப்படுற அளவுக்கு அந்த ஃப்ளெட்ஜ் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு டோபி நம்ம ஹீரோவை பார்த்து இந்த அகாடமியில ஃப்ளெட்ஜை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது, இந்த ஃப்ளெட்ஜ் ரொம்பவே ஃபேமஸான அப்புறம் ஃபேமிலியோட யங்கஸ்ட் சன், அப்புறம் இவன் தான் அவங்க ஃபேமிலியோட அடுத்த ஹெட் அப்படின்னு நம்ம அகாடமியில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸே ஃப்ளெட்ஜை பார்த்து பயப்படுவாங்க. அப்புறம் பிளேயர் நீ இசபெலாவோட அழகை பார்த்து மயங்கி இருக்க, ஸோ இந்த அடிக்ஷன்ல இருந்து உன்னால அவனை காப்பாத்திக்க முடியல அப்படின்னு டோபி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லலாம். நம்ம ஹீரோ டோபியை பார்த்து அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ டோபிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். டோபி நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத, அப்புறம் ஃப்ரெட்ஜோட வார்னிங்க சீரியஸா எடுத்துக்கோ அப்படின்னு டோபி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லப்போம். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இசபெலா கூட உட்காந்து மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோக்கு மேட்சுக்கு பத்தி ஒரு டவுட் வரவும் நம்ம ஹீரோ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இசபெலா நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உன்னோட படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு, மிஸ் பென்ட்லி உனக்கு கொடுத்த டாபிக் படிச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும் அதை முடிச்சு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேப்பர் எடுத்து இசபெலா கிட்ட கொடுக்கவும் அவளுமே அந்த பேப்பர் வாங்கி நம்ம ஹீரோ போட்டுருக்க எக்ஸாம் கரெக்டா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பென்ட்லி இந்த கொஸ்டினை கொடுத்தே 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி இந்த கஷ்டமான கொஸ்டினை சால்வ் பண்ணா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இசபெலாவை பார்த்து இந்த சம்மையில ஒரே மெத்தட் தான், அதனால தான் ஈஸியா சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் பட் இவ்வளவு சீக்கிரம் எப்படி சால்வ் பண்ணிருப்பான் அப்படின்னு இசபெலா பாத்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் பட் இசபெலா இதெல்லாம் இருக்கட்டும், உன்னால ஒரே டைம்ல எத்தனை ஃபயர் பால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு இசபெலாவை 9 கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்னது ஒரே டைம்ல 9 ஃபயர் பாலா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதை பார்த்துட்டு இசபெலாவை நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பிளேயர் உன்னால ஒரே டைம்ல ஒரு ஃபயர் பால் தானே கிரியேட் பண்ண முடியும், நம்ம அகாடமியில இருக்கிற எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க கூட ஒரே டைம்ல 2-3 ஃபயர் பால் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா கலாய்க்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நீங்க அதை எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு இசபெலாவும் பிக் சிஸ்டர்னு கூப்பிடுறவனுக்குலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ திருப்பி போயிட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இசபெலாமே கடுப்பாயிட்டு சரி எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, சரிவா உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இசபெலாவை நம்ம ஹீரோக்கு இப்போ டீச் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு இப்போ கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கா. இப்போ அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரே டைம்ல 9 ஃபயர் பால் கிரியேட் பண்ணி காமிக்கவும் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறான். இது உண்மையிலே சூப்பரா இருக்கு, எனக்கும் இதை சீக்கிரமா கத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ எப்படி அப்படின்னு கேட்கவும் இப்போ இசபெலா நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ஃபயர் பால்ஸ் எல்லாம் ஒத்துப்பாரு, இது எல்லாமே ஸ்டேபிளான எனர்ஜிஸ்ல இருக்கும், இது நீ உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் அப்புறம் மென்டல் பவரையும் யூஸ் பண்ணி தான் அதை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை நீ உனக்குள்ள ஃபீல் பண்ணி இதெல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இசபெலா நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கவும் இப்படி உங்க 2 பேருமே இதை பத்தி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கவும் இப்படி உங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க ஒளிஞ்சு நின்று பட் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நான் பிளேயரும் இசபெலா உண்மையிலே அஃபேர்ல இருக்காங்களா அப்படின்னு பட் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் செவுத்த போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அவனும் பிளேயர் உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா இருக்கான். அப்படி இந்த இடத்துல சாப்டர் 13 முடியுது. இப்ப சாப்டர் 14 ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அந்த 9 ஃபயர் பாலை ஒரே இதில் கிரியேட் பண்றதுக்காக அவன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 9 ஸ்பிளிட் பண்ணி இசபெலா சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் அப்ப இசபெலா நம்ம ஹீரோ பார்த்து நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் நார்மலான டெக்னிக் கிடையாது, இதை கத்துக்கிறதுக்கு எனக்கே பல வருஷம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லவும் அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு 9 ஃபயர் பாலையும் ஒரே அட்டம்ப்ட்ல கிரியேட் பண்ணி காட்டுவோம். இதை பார்த்துட்டு இசபெலாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஆனா எப்படி இதை இவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம ஒரே அட்டம்ப்ட்ல கிரியேட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இசபெலா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோ இசபெலாவை பார்த்து நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் என்னோட மைண்டை 9 பாட்டு அடிவேட் பண்ணி நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லவும் பட் இசபெலாவும் நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பாயிட்டு நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டதை நீ இவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்டே அப்படின்னு அவளுமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அவளுமே அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. போறப்பே அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கப்புறம் மேஜிக் கத்துக்கணும் அதை கத்துக்கணும்னு என்கிட்ட வராது அப்படின்னு அவளும் அங்கிருந்து படவும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ டக்குனு இசபெலாவோட கையை பிடிக்கவும் இசபெலாவை எதுக்காக என்னோட கையை பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து ஒரு பேண்ட் எடுத்துட்டு இந்த இதை வாங்கிக்கோ இசபெலா அப்படின்னு சொல்லவும் அவளுமே எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் நீ எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லி கொடுத்த அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, அப்புறம் ஒரு பிரதரா அந்த கிஃப்ட்டை கொடுக்குற வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பேண்டை கொடுக்கவும் இசபெலாவுமே அந்த பேண்டை பார்த்துட்டு இந்த பேண்ட் ரொம்ப அழகா இருக்கு, அப்போ உனக்கும் கொஞ்சம் மனசாச்சிருக்கா அப்படின்னு இசபெலா பார்த்துட்டு அந்த கிஃப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு இசபெலா அதை வாங்கிக்கிட்டு ஆனா நீ ரொம்ப அசிங்கமானவன் அப்படின்னு இசபெலாமே அங்கிருந்து ஓடுறா. அட நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பா இசபெலாக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு, இப்ப மிஸ் பென்ட்லிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். சரி இப்ப அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போலான்னு பார்த்தா இப்ப பட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பிளேயர் கனவு கண்டுகிட்டு இருக்க போல இருக்கு, நீ ஃப்ரிட்ஜ் கொடுத்த வார்னிங்க மீறி இருக்க, சோ உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு
பட்டும் கொஞ்சம் ஆட்களை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் நம்ம ஹீரோமே இப்போ அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களோட பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கவோ அப்போ பட்டும் நம்ம ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறான். பட் நம்ம ஹீரோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கவோ பட்டும் நம்ம ஹீரோ பார்த்து பிளேயர் நீ உங்க அப்பா மாதிரி கோலையாட்டம் ஓடிக்கிட்டு இருக்காது, ஒழுங்கா எங்க கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ஓடிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். இப்போ பட்டும் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு பிளேயர் குப்பை இப்போ கதையை முடிக்கிறான் அப்படின்னு அவனும் ஒரு பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குவோம். அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபயர் பாலை வச்சு அட்டாக் பண்ணவும் அவனை பறந்து போய் இப்போ கீழே விழுக்கிறான். நம்ம ஹீரோ பட்டக்குன்னு அந்த 9 ஃபயர் பாலை கிரியேட் பண்ணிட்டு பட்டை பார்த்து நம்ம ஹீரோ முறைக்கவும் என்னது 9 ஃபயர் பாலா அப்படின்னு அங்க இருக்கிற 2 பேருமே பயந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பட்டை பார்த்து நீ என்ன பண்ணியிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ஆனா என்னோட அப்பாவை நீ தேவையில்லாம இழுத்துருக்க கூடாது, அவர் இந்த நாட்டுக்காக ஒரு சோல்ஜரா இருந்து அவரோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு, ஆனா நீ அவரை பத்தி அசிங்கமா பேசியிருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பட்டை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் பட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து வேண்டாம் பிளேயர் நீ அப்படி பண்ணக்கூடாது, நம்ம அகாடமியோட ரூல்ஸ் உனக்கு தெரியாதா, ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் அகாடமி விட்டு வெளில அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கர கோவமா இப்ப என்ன பண்றது அப்படின்னு பாக்குறான். அப்படின்னு தெரியல சாப்டர் 14 முடியுது. வீடியோட டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சாப்டர் 15 ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்ப சாப்டர் 15 ஸ்டார்டிங்லயே பட்டும் நம்ம ஹீரோ பார்த்து தப்பான முடிவு எதுவும் எடுக்காத பிளேயர் அப்படின்னு சொல்லவும் இல்ல இப்பதான் கரெக்டான முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் அப்பதான் நம்ம ஹீரோ பின்னால இருந்து யாரோ வரதை நோட்டீஸ் பண்றான். இப்ப பட்டும் யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கத்தவன் நம்ம ஹீரோ அந்த அட்டாக் பண்ணாம டக்குன்னு அப்படியே கீழே படுத்துக்கிறான். பட்டும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு எதுக்காக போய் இவன் கீழே விழுந்துட்டான் அப்படி நம்ம ஹீரோ இவன் நல்லா இருக்கானா இவன் எதுக்காக மயங்கி கிடக்குறான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப மிஸ் பென்ட்லியும் அகாடமி சேர்ந்தவங்க எல்லாருமே வரப்போ பட்டும் அச்சச்சோ நான் எதுவும் பண்ணல அவன் என்ன கோத்து விட்டானா அப்படின்னு பட் அங்கேருந்து ஓடலான்னு பார்ப்போம். மிஸ் பென்ட்லியும் பட் எங்க தப்பிச்சு ஓடலான்னு பாக்குற அப்படின்னு சொல்லவும் அப்ப பட்டும் மிஸ் பென்ட்லியை பார்த்து நான் சத்தியமா அவனை எதுவும் பண்ணல அவனா தான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் பட் மிஸ் பென்ட்லி பட் நம்ப எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நீ தான் பிளேயர் ஏதாவது பண்ணிருப்ப அப்படி பட் அவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. இப்ப அகாடமியை சேர்ந்து அவங்களும் பட்டை பார்த்து நீ எப்படி அகாடமிக்குள்ள இன்னொரு ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ணிருக்க, நீ நம்ம அகாடமியோட ரூல்ஸ் மீறி இருக்க, சோ இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அப்படியே பட்டை கேட்சப் பண்ணவும் இந்த பக்கம் மிஸ் பென்ட்லியும் பிளேயருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராக போகும். அண்ட் நம்ம சேனல் இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 5 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். டெய்லி நம்ம சேனலில் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வீடியோ அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.